அட்டட்டா அல்வா கொஞ்சம் இடுப்பு ஓய் இடுப்பு என்ன பாய் எங்க நாட்டாம சும்மா தெரிக்க விட்டாப்புலையா? எந்த நாட்டாமடா? நான் பாய் கட்சியை கொண்டு போய் பாஜக நைட் 2 மணிக்கு அடப்பாட வச்சாரு அந்த நாட்டாம. ஏன் அப்படின்னா சொன்னாரு? பாக்கல என்ன வீடியோவை? இந்த வீடியோவை பாரு. நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியா நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா. ஏன் பாய் இந்த பாசிசம்னா என்ன பாய்? ஹிட்லரும் முசோலினி மாதிரியா எங்க ஜி பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹிட்லரும் முசோலினி எப்பேற்பட்ட பாசிச ஆட்சி செஞ்சாங்கன்னா மக்களோட உரிமையை மொத்தமா பறிச்சு நாங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கேயுமே அதானே நடக்குது. சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவோம், எல்லாருக்கும் குடியுரிமை கொடுப்போம், ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்க மாட்டோம், கேட்டா நாங்க வைக்கிறது தான் சட்டம். அதே மாதிரி ஹிட்லர் என்னைக்கு 1933 ஆட்சிக்கு வந்தாரோ தனக்கு எதிராக எந்த ஒரு எதிர்கட்சியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிச ஆட்சி செஞ்சாரு. இங்கேயுமே அதானே நடக்குது. எதிர்கட்சிகளை ஒண்ணு விலை கொடுத்து வாங்குறாங்க, இல்ல எதிர்கட்சிகள் மேல இடி ரைடு நடத்தப்படுது. அந்த கட்சியில இருக்க முக்கியமான நபர்களை இங்க வர வச்சு இந்த கட்சியின் சின்னமும் உனக்கு கொடுத்துறேன், நீ என் கூட கூட்டணி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளோட உரிமையை ஒட்டுமொத்தமா பறிச்சிடறாங்க. இந்த எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய இந்த சர்வாதிகாரத்தை தான் ஹிட்லரும் செஞ்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஹிட்லர் முசோலினியோட ஆட்சியில அவங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக இங்க மக்கள் யாருமே போராட முடியாதுன்னு ஒரு நிலைமை வச்சிருந்தாங்க. இங்கேயும் அதான் நடக்குது. விவசாயிகள் வேளாண் மசோதாவுக்கு எதிராக போராடினாங்கன்னா அவங்க மேல ட்ரோன்களை வச்சு கண்ணீர் புகை வீசினாங்க. இப்போ சொல்லு, அந்த பாசிசம் இந்த பாசிசம் வேற வேறையா? சரி, காஷ்மீர்ல 25 தொகுதியில பாஜக ஜெயிச்சிருக்காங்க. முஸ்லிம்கள் ஓட்டு போடாமலா பாஜக ஜெயிச்சாங்க? ஏண்டா, ஜம்மு காஷ்மீர் மொத்தம் 90 தொகுதி. இதுல ஜம்முடைய பகுதி 43 தான். அங்க பண்டிட் சமூக மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகள். அங்கதான் பாஜக முழுமையா வேட்பாளர் நிறுத்தினாங்க. காஷ்மீருடைய பகுதி 47 தொகுதிகள், இஸ்லாமியர்கள் கணிசமா வாழக்கூடிய இடங்கள். அந்த 47 தொகுதிகளில் பாஜக 28 தொகுதிகளை வேட்பாளர் கூட நிறுத்தல. அப்ப இந்த இடத்துல நீ வேட்பாளர் நிறுத்தினா நமக்கு ஓட்டு கூட போட மாட்டாங்கன்றதால வேட்பாளர் நிறுத்தல. இவங்க முஸ்லிம்களை எங்களை ஆதரிச்சாங்கன்னு உருட்டிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நாட்டாம சொன்ன மாதிரி இந்த 12 வருஷத்துல ஏதாவது மசூதியை இடிச்சு தரமட்டமாக இருக்கிறாங்க? அடையாப்பா, நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி போற. இப்போ 12 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேசல அசீஸ் நகர்னு ஒரு பகுதி, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லறைக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய கல்லறைகளை அடிச்சு நாசம் பண்ணி அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஞானவாபி மசூதி, இது சிவன் கோயில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது. அஜ்மீர் தர்கா, அந்த தர்காவோட அண்டர் கிரவுண்ட்ல சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு அந்த தர்காவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுது. சம்பல் ஜாமியா மஸ்ஜித், இது சிவன் கோயிலோட இடம் சொல்லி அங்க நாங்க ஆய்வு செய்ய போறோம்னு சொல்லி அங்க ஒரு கலவரம் பண்ணி மக்களை துப்பாக்கியெல்லாம் சுடுறாங்க. இவங்க என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாபர் மசூதியை சட்ட விரோதமா இடிச்சாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மசூதியா போய் சட்டப்பூர்வமா இடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எதுவுமே தெரியாம தான் கட்சியை கொண்டு போய் நைட் 2 மணிக்கு அடமான வச்சுட்டு நம்ம நாட்டாம பாஜகவுக்கு நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு இருக்காரா? இந்த நாட்டாம நியாயமா இது? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு.